10.5% யார் அப்பன்? ராமதாஸா, அன்புமணியா, சிஎன்ஆ? 10.5% ஒதுக்கீட்டு வந்து இந்த அரசு வந்து கொடுக்கணும் அப்படி கேளுங்க. அதுக்கு என்ன இதுன்றது பாருங்க. அதுதானே நியாயம். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்வது என்பது என்ன வன்முறை? என்ன யார் வருவோம் போராட்டம்? குடுகுடுப்புக்கார மாதிரி வந்துச்சு, நல்ல காலம் பிறந்துச்சு, நீங்கள் எல்லாம் வந்துட்டா உடனே வாங்கினது, அதெல்லாம் நடக்காது. 10.5% அவசர காலத்தில் அப்படியே கொடுத்துட்டாங்க. அவசர காலமாக 9 ஆண்டு காலம் கழுத்தறுத்து விட்டு அப்புறமா கொடுத்தார்கள். கல்லர், தேவர், மறவர் இவங்க வந்து எங்களுக்கு இழப்பீடு இதனால் போகுது. இது தனி கேக். 20% அவங்க பிசியில் இருக்கிறாங்க. பிசியிலேருந்து இதில் எடுக்கலை. சரத்குமார் போய் தூத்துக்குடியில் என்ன பேசுகிறாரு? இங்கெல்லாம் வந்து தூத்துக்குடியில் வன்னியர் வந்து வேலை செஞ்சால் நாங்களாம் எங்கே போகிறது? இப்போ அன்புமணி 2 நாளுக்கு முன்னாடி பேட்டியில் நாங்கள் ஜாதி ஒழிப்பது தான் எங்கள் கட்சியினுடைய கொள்கை சொன்னாரா இல்லை? நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜாதியை ஒழிப்போன்னு சொல்கிறவங்க எப்படிங்க கையில் வந்து டாட்டு குத்திட்டு இருக்காங்க? இது வன்னியர் கல்வி அறக்கட்டளை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையை மாற்றிக்கிட்டாங்க. இவர் தான் நியாயஸ்தரா? இவர் தான் சமுதாயத்துக்காக உழைக்கிறவரா? இவர் தான் சமுதாயத்தை பற்றி பேசுகிறவரா? நரேந்திர மோடி தெளிவாக சொல்கிறார். முதல்ல வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்த ஒதுக்கீட்டே ஒழிக்கணும். யாருக்கும் இட ஒதுக்கீடுன்றதே இல்லை பேசுகிறாரு. ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் வரல அதெல்லாம் சொல்கிறாரு. இப்படி சொல்கிறவரு கூட இவர் வந்து கூட்டணிக்கு போகிறார். தேசிய நலன் கருதி கூட்டணியா இல்லை அன்புமணி நலன் கருதி கூட்டணி? இந்தியாவில் ஒரு ஆள் அடிச்சிருக்கு, 10 பேரை ஒரே நேரத்தில் குண்டாஸில் போட்டது அவர் அடிச்சிருக்காரு தான். ஸோ அப்போ யார் போய் அடிப்பாங்க? கூலிப்படை இல்லாமல் அது எந்த படை? என்ன வச்சு நாங்கள் நோண்டாத இம்போர்ட் பண்ணி கோல் எடுத்துன்னு வந்து அங்கே வச்சு நாங்கள் பண்ணுன்னு சொல்கிற ஆள் இதுதான். குப்பையிலெல்லாம் குப்பையில் மின்சாரம் எடுத்து தைலாவரம் தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் மின்சாரம் சப்ளை பண்ண முடியும். வேறு கட்சியில் இருக்கிறவங்கன்னா எங்களால் தான் திமுகவில் இவ்வளோ பேருக்கு மந்திரி கொடுத்தான், எங்களால் தான் திமுகவில் இவ்வளோ எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க, அண்ணா திமுகவில் கொடுத்தாங்க, நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு யார் அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்க? ஓட்டு கேட்கும்போது ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நேர்காணல் பகுதியில் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவரும் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய தலைவருமான CN ராமமூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம் ஐயா, தொடர்ந்து நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்தும் வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பான விஷயங்களும் தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க 10.5% இடஒதுக்கீட்டுக்காக தமிழகம் சம்பிக்கிற அளவுக்கான ஒரு போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. நேற்று சொல்லும்போது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு அனைத்து சமூகங்களும் ஒன்று திரளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறதையா? இல்லைங்க, ராமதாஸ் பேச்செல்லாம் ஒரு பேச்சு கிடையாது. முதல்ல 10.5% ஒதுக்கீடு எப்படி வந்தது? வழக்கின் அடிப்படையில் வந்தது, கோர்ட்டு சொல்லி கிடைத்தது, சட்டமன்றத்தில் வச்சு பேசி அது வந்தது. இன்றைக்கு பேக்வேர்டு கமிஷன் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க இல்லைங்களா? அப்போ ஜெயக்குமார் இருக்கும்போது ராமதாஸ் கேட்கும்போது சொன்னார், அது வந்து பேக்வேர்டு கமிஷன் வந்து ஒரு நீதிமன்றம் மாதிரி செயல்படும், ராமதாஸ் எங்களை கேட்கக்கூடாது, அவர் அங்கே தான் போய் கேட்கணும்னு அப்போவே சொன்னாங்க. ஆனால் இது எல்லாம் வந்த பிறகு, இந்த உண்மைத்தன்மை தெரிந்த பிறகு, இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமியும் இன்றைய முதல்வராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களும் இதிலே மௌனம் காக்கிறார்கள். 10.5% விழுக்காடு ஒதுக்கீடு என்பது என்னால் முறைப்படி எந்த கோர்ட்டில் போனாலும் நிற்கிற அளவுக்கு நீதிமன்றம் சொன்னதைத்தான் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இதை உயர்நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலேயோ முறையாக தெளிவுபடுத்தவும் இல்லை. இதையே அவர்கள் கொண்டு செல்லவில்லை. இந்த தமிழக அரசும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். ஆக இதை பற்றி வந்து 10.5% இடஒதுக்கீடு பற்றி ராமதாஸுக்கு என்ன அக்கறை இருக்கிறது? அவர்கள் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கும்போது 20% கேட்டார். கட்சி ஆரம்பித்த உடனே இதையெல்லாம் மறந்து விட்டார். அவர் 7 மத்திய அமைச்சர்கள் 11 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்திருக்கிறார்கள். அப்போல்லாம் பேசலை, இப்போவும் பேசலை. அவர்கள் எப்பொழுது தோல்வி கண்டு இவர்கள் வந்து ரொம்ப இந்த கட்சி நிலைகுலைந்து போகின்ற நேரத்தில் வந்து கட்சி காணாமல் போகின்ற பொழுது ஒரு கேடயமாக வன்னியர்களை தூக்கி நிறுத்துகிறார்கள். இப்போ வன்னியர் சங்கம் நாங்கள் கேட்குறோன்ற கேடயத்தை நிறுத்தி ஒரு தோற்றப்புழுவை உண்டாக்கி வன்னிய மக்களுக்காக நாங்கள் ஏதாவது செய்வோம் என்று சொல்லுகிறார்களே தவிர அவர்களுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏதாவது சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை.
இதில் வெட்கப்பட வேண்டியவர்கள் இருவருக்கும் வெட்கமில்லை. அன்புமணிக்கும் வெட்கமில்லை, ராமதாஸுக்கும் வெட்கமில்லை. ஏன் இப்படி ஒரு தடிச்ச வார்த்தைகளை இது தடித்த அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருவதாக அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிற போது நீங்க இவ்வளோ உழைப்பே குறைத்து மதிப்பு என்ன உழைப்பு? 10.5% ஒதுக்கீடுங்கன்னா சொல்ற மாதிரி அவ பேசின வார்த்தைகளை சொல்லுகிறேன். எங்க செக்ரட்டரியேட்டில் என்ன பேசினார் அன்புமணி? எடப்பாடி இதே வார்த்தைகள், இதை விட அசிங்கமா பேசின மாதிரி. உடனே நாளைக்கு கையெழுத்து போடு, இல்லைனா இப்பயே கையெழுத்து போடு மிரட்டினாரா இல்லையா? ஆடி காரில் வந்து ஒரு நிருபர் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு போகும்போது வழிமறித்து கேட்கும்போது என்ன சொன்னாங்க? அங்கே என்னங்க நீங்கள் வந்து பெருங்குளத்தூரில் ரயில் நிலையத்தில் இந்த ரயிலெல்லாம் அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க, அவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, அவங்க கட்சியாலே கிடையாதுன்னு சொன்னாரா இல்லையா? போராட்டம் நடத்த வந்து கட்சியால். அப்போ யார் போராட்டம் நடத்துறது? இதுவரை எங்கேயாவது போராட்டம் நடத்தி என்ன ஒரு முறை வேணும் இல்லையா? இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு 10.5% சொல்லுவதற்கு எது அடிப்படை? நீங்கள் சொன்னதுனால உடனே எப்படி அரைவு பண்ணாங்க அதை? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கணக்கு, நாங்கள் வந்து முதல்ல வந்து 15% விழுக்காடு வேண்டும் என்று தான் நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். அதற்கு அடிப்படை காரணம் 2007 வந்து நம்ம பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருந்தபொழுது சட்டமன்றத்தில் இவர் சொல்கிறார்கள், வன்னியர்களுக்கு வந்து 6% ஒதுக்கீடு கிடைக்கிறது 20. ஆனால் அது வந்து பாருங்கள் 130% என்று சொன்னார்கள். எவ்வளோ பெரிய இது நியாயமாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். இந்த மாதிரி தான் பேசுகிறார்களே தவிர எங்களுக்கு கிடைப்பது குறைந்து போகத்தான். நான் வந்து அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களை எதிர்த்து தானே வழக்கு. இடஒதுக்கீடு என்பது கலைஞர் அவர்களை எதிர்த்த வழக்கு. கலைஞர் வந்து உயர்நீதிமன்றமே என்ன சொன்னது? எல்பி தர்மராவ் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இடஒதுக்கீடு இவர்களுக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் இந்த ஆட்சியை நான் டிஸ்மிஸ் செய்வேன்னு ஓப்பன் கோர்ட்டில் சொன்னார். இது எல்லாம் வரலாற்று பதிவுகள் எல்லாம் இருக்குது. அவங்க கொடுத்ததெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ எனக்கும் அரசுக்கும் நடந்தது. இது வந்து ஒரே நாளில் வரல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, 10.5% அவசர காலத்தில் அப்படியே கொடுத்துட்டாங்க. அவசர காலமாக 9 ஆண்டு காலம் கழுத்தறுத்து விட்டு அப்புறமா கொடுத்தார்கள். அதுக்கு நிறைய நடைமுறைகள்லாம் இருக்குது. அந்த நடைமுறை பிரகாரம் தான் கொடுத்தார்கள். நாங்கள் வழக்கு போட்டோன்னு கொடுக்க சொல்கிறாங்க, இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது, பேக்வேர்டு கமிஷனுக்கு போகிறது. பேக்வேர்டு கமிஷன் இதுவரை எட்டி பார்த்துருக்காங்களா யாராவது? அன்புமணியோ ராமதாஸோ இப்போ தானே போகிறாங்க, அங்கே தான் இருக்குது, அவங்க தான் ஆல்டர் பண்ண முடியும். இடஒதுக்கீட்டை அவர்கள் வந்து கொடுக்கலாம் என்று சொன்னால்தான் மற்றவர்கள் கொடுக்க முடியும். அதுவும் கணக்கு வழக்கு இதெல்லாம் இருக்குது, அதை வச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ 10.5% என்பது அதில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல 1989 அன்றைய முதல்வரோடு அவர் ஆட்சி அமைத்த 43வது நாள் ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அன்றைய பொதுச் செயலர் என்ற முறையில் CN ராமமூர்த்திக்கும் முதல்வர் என்ற முறையில் கலைஞர் அவர்கள் தான் ஒப்பந்தம். அதில் தான் 108 ஜாதி. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒரு கனி கொடுத்துருக்கிறேன், புளித்தால் மாற்றி தருகிறேன்னு சொன்னார். அப்பொழுது எங்களுக்கு கணிசமாக கிடைத்தது. காலப்போக்கிலே 18% வரை கிடைத்தது. காலப்போக்கில் என்ன நடந்தது என்று சொன்னால் 108 ஜாதியோடு 8 ஜாதி சேர்த்து விட்டார்கள். அப்பொழுது 116 ஜாதியாகி விட்டது. அப்போ எங்களுக்கு கிடைப்பது குறைந்து போனது. அதனால தான் வழக்கு. இன்னொரு பெரிய விஷயம் என்னவென்றால் KKSSR அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது அவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த டினோட்டிஃபைட் இருக்காங்க இல்லையா, சீர்மரபினர், அவங்க நாடோடிகள், அரை நாடோடிகள்லாம் அதில் சேர்ந்து, இது தும்ரா அப்படிப்பட்ட சமுதாயங்கள்லாம் 1000 பேருக்கு கீழ், தும்ராலாம் 480 பேர். இந்த சமுதாய மக்களுக்கு என்னென்னா அந்தந்த ஏரியாவில் தான் அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து TNPSC மட்டத்தில் முறையிட்டு அவங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பில் பெறணும். இதை தமிழ்நாடு முழுக்க வாங்கிக் கொள்ளலாம் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பிறகு அது அன்றைய இந்து நாள் இதழ் அதை எல்லா பத்திரிகையில் என்ன பேட்டி எடுத்து போட்டாங்க, அவர்கிட்டே கண்டம் பண்ணோம். அப்புறம் போட்ட பிறகு தான் இது மிகவும் சுருங்கி போனது. இப்படி சுருங்கி போகின்ற பொழுது அப்போ நாங்கள் கேட்கும்போது நான் கேட்குறோமே, இதை TNPSC கேட்குறோம், இது எல்லாத்துக்கும் கேட்குறோம், பேக்வர்ட் கிளாஸஸ், அவர் செக்ரட்டரி எல்லாரும் கேட்குறோம். இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை கேட்கும்போது அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க, MBC என்பதற்குத்தான் ஒதுக்கீடை தவிர வன்னியர் என்ற ஜாதிக்கு ஒதுக்கீடு கணக்கு எங்களிடம் இல்லை. இப்போ எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ இதெல்லாம் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இங்கே உயர்நீதிமன்றம் முதல்ல என்ன சொன்னாங்க, கொடுத்தது கரெக்ட் தானே சொன்னாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயே டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேறு மாதிரி அந்த வழக்குகளை கொண்டு போய் அதில் யாருன்னா இதில் நிறைய பேர் தவறான ஒரு தகவல்களை சொல்லுகிறார்கள். இதுனா சீர்மரபினர் என்பது ஒரு சமுதாயம். அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, முக்குளத்தூர், கல்லர், தேவர், மறவர், இவங்க எங்களுக்கு இழப்பீடு இதனால் போகுது, இது தனி கேக் 20%. அவங்க பிசியில் இருக்கிறாங்க, பிசியிலேருந்து இதில் எடுக்கலை.
அவங்க தான் இதை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அதை தான் வந்து சரத்குமார் போய் தூத்துக்குடியில் என்ன பேசுகிறாரு, இங்கெல்லாம் வந்து தூத்துக்குடியில் வன்னியர் வந்து வேலை செஞ்சால் நாங்களாம் எங்கே போகிறது? சரி, ஒட்டு மொத்தத்தில் உங்களுக்கு கொடுக்குறாங்க, பாப்புலேஷன் இருக்குது, அதை கணக்கு வச்சு தானே கொடுப்பாங்க, அது எல்லா இடத்துல தானே போகிறோம். இப்போ மருத்துவக் கல்லூரி அது எல்லாத்துக்கும் வரும்பொழுது இது ஒரு அளவுகோலை வச்சு கொடுக்குறாங்க. இது ஒன்றும் இது இல்லையே. இதனால் வந்து எல்லாருக்கும் தானே கிடைக்கும். எல்லாருக்குமானதை கொடுங்கள், எங்களுக்கானதை கொடுங்கள் என்பது தான். இப்போ நாங்கள் வந்து சகோதர சமுதாயம் பாதிக்காத வண்ணம் அவர்களையும் அரவணைத்து எங்களுக்கானதை கொடுங்கள், அவர்களுக்கானதை கொடுங்கள் என்பது தான் இந்த வன்னியர் கூட்டமைப்பும் இந்த அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய கொள்கை. இப்போ ராமதாஸ் அவர்களும் அனைத்து சமூகங்களும் கேட்கறது இதே குரலாக பார்க்கக்கூடாதா? இதை அவர் ஏற்கனவே ஆதி திராவிடர்கள் அவர்களை நீக்கி அமைப்பு நடத்தினார். அது உங்களுக்கு தலித் அல்லாதவர் கூட்டமைப்பு. தலித் அல்லாதெல்லாம் அதில் இருக்கிற தலித்னா ஒரு சமுதாயமா? அதில் 76 சமுதாயம் இருக்குது. இது வந்து எஸ்டியில் வந்து 37 அவர்கள் இல்லாத கூட்டமைப்பு நடத்தினவர். இப்போ இவருக்கு என்ன குரல் கொடுப்பாரு? நீ வந்து வன்னியனை பற்றி பேசுகிற, வன்னியரை பற்றி பேசு. நாங்கள் வந்து இவர்களுக்கு வாங்கி கொடுத்தோம், யாருக்கு? அருந்ததியருக்கு. அப்புறம் நீங்கள் வந்து இவருக்கு வாங்கி கொடுத்தீங்க, யாருக்கு? இஸ்லாமியர்களுக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் விடுவாங்களா இஸ்லாமியர்களும் தெரிஞ்ச? அருந்ததிகள் வாங்கி கொடுத்து வலசை ரவிச்சந்திரன் அவர் தான் அவருக்காக நிறைய பாடுபட்டு இது பண்ணார். அவர் வந்து இந்த ஊருக்காரர் இல்லை, அவர் வந்து தேலூர் சைடு. ஸோ அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க போராடினாங்க, கம்யூனிட்டி சார்பாக அது கிடச்சிது. ஸோ இது யாராவது செஞ்சால் அதுக்கு நான் தான் காக்கா உட்கார பணப்படம் உண்டு கதை மாதிரி. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் உழைப்பு எடுத்து எங்களுடைய உழைப்பை திருடிக்கிட்டு போட்டோம். ஆனால் இந்த சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கிறார் அல்லவா? நீங்கள் சொல்லுங்கள், 10.5% யார் அப்பன்? ராமதாஸா, அன்புமணியா, சிஎன்ஆர்? எல்லா ஆவணங்களும் என்னிடம் இருக்கிறது. எனக்கு தான் அரசாங்கம் பதில் சொல்லி இருக்கிறது. நான் தான் அரசாங்கத்தை கேட்டு இருக்கிறேன், அரசாங்கத்தின் மீது வழக்கும் போட்டிருக்கிறேன். இவங்கெல்லாம் போட்டு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இந்த மாதிரி வந்து இடஒதுக்கீடு கொடுங்க, அப்படி எவ்வளோ பட்டியல் அவன் சொல்லிட்டு இதெல்லாம் கொடுப்பதற்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இப்போ எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா? வரட்டும். இப்போ வந்து என்னன்னு கேட்டால், அந்த 10.5% என்பது நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், சகோதர சமுதாயம் பாதிக்காத வண்ணம். தேங்காயை சூறையாடினால் வலுத்தவன் எடுத்துக்கொள்ளுகிறான், வசதி படைத்தவன் எடுத்துக்கொள்ளுகிறான். ஆகவே தேங்காயை உடைத்து கீரல் போட்டு ஆளுக்கு ஒரு கீரலாக தலைக்கு ஏற்றார் மாதிரி கொடுங்கள். அதுதான் எங்களுடைய கொள்கை. அதுதான் நாங்கள் கேட்குறோம். எங்களுடைய எப்பொழுது 25 பேர் பாப்பனப்பட்ட ரங்கநாத் துப்பாக்கி சூடு 1987 பெரிய போராட்டம் நடக்கிற பொழுது நாங்கள்லாம் வந்து இதில் கைதாகி சேலம் மத்திய சிறையில் இருந்தேன். இப்போ ஆளுக்கு அங்கங்கே பண்ணாங்க. ஸோ அப்போ வந்துட்ட பிறகு இதையெல்லாம் பார்த்தவன் நான் நேரடியாக. இன்றைக்கு அந்த ஸ்தூபிலாம் கட்டி வச்சுருக்காங்களே, நினைவு தூண், அதெல்லாம் நான் கட்டினது, நாங்கள் தான் பண்ணி திறந்து வச்சது. ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் தியாகிகள்? அந்த 25 பேரும் இறந்து போன அந்த குடும்பங்களுடைய நிலைமையையும் அவர்களையும் பார்த்து விட்ட பிறகு உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடுவதை நிறுத்திவிட்டு அறிவை ஆயுதமாக ஏந்துவோம். அதனால தான் நாங்கள் வழக்கு போடுறோம். அறிவை ஆயுதமாக ஏந்தி போராடினால் மட்டும் போதாது, அறவழியிலேயே போராட்டங்களை முன்னெடுப்போம். அதுக்கப்புறம் அவர்களுக்கானதை நம்ம பெற்றுத்தருவோம். அனைத்தையும் பெற்று ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காகவும் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் வந்து தமிழ் சமூகம் எல்லாருக்கும் தான் செய்கிறோம். அதான் இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கே குறிப்பிட்டு பாமக மேலே, ராமதாஸ் அவர்கள் மேலே என்ன கோபம், இவர்கள் வன்னியரே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு? அவர் வன்னியரே இல்லைன்னா அவர் வன்னியர் இல்லை தானே. ராமதாஸ் வந்து மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாரு, எஸ்சி சர்டிஃபிகேட்டில் படிக்கிறாரு. அவங்க அம்மா வந்து இருளரு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு என்ன இது மதுவை ஒழிப்பேன்னு சொல்கிறாரு. என்ன மதுவை ஒழிக்கிறாரு? இவர் வந்து பகல் நேரம் குடிக்கிறாரு, அப்பப்போ குடிப்பார். ஏதோ எவிடன்ஸு இது இல்லை. இதை வந்து நான் இப்போ கேட்கல, 1982 இதுலேயே கேட்டுட்டு நான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து செய்கிறாரு. இது வந்து அவர் முறையற்ற செயல் தானே. அப்போ அவர் வந்து எப்படி எங்களுக்கு கேட்பார்? இப்போ ஒரு முதலியார் சமுதாயத்துக்கு யார் தலைவராக இருக்க முடியும்? முதலியார். செட்டியார் சமுதாயத்துக்கு அந்த சமூகத்தை சேர்ந்த, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அந்த சமூகத்தை சேர்ந்த. அப்புறம் இது எதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் இருக்காரு? நான் கேட்குறேன், எங்களுக்கு சொல்கிறேங்க, அது நியாயம் தானே. இப்போ என்ன பண்ணுவார்? இப்போ அன்புமணி 2 நாளுக்கு முன்னாடி பேட்டியில் நாங்கள் ஜாதி ஒழிப்பது தான் எங்கள் கட்சியினுடைய கொள்கை சொன்னாரா இல்லை? நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜாதியை ஒழிப்போன்னு சொல்கிறவன் எப்படி எங்கள் கையில் வந்து டாட்டு குத்திட்டு இருக்கான்? 10.5% நைனா நீ மட்டும் பிறக்கலனா 10.5% கிடைக்காது. அதே அம்பேத்கருக்கு சிலை வைத்தது, தமிழ் குடிதாங்கி போராட்டத்தில் முன்னெடுத்ததும் இதே பாமக கட்சி தானே. ஏங்க அதெல்லாம் வந்து அரசியலுக்காக பேசுறது.
இப்போ வந்து நான் ஒன்று சொல்ல, தமிழ் குடுதாங்கி என்பது யார்? தமிழ் குடுதாங்கி எனக்கு தெரியும், அங்கே போகவே இல்லை, அவன் பணத்தை தூக்கவே இல்லை. ஏதாவது சொல்ல சொல்லுங்கள். குடிதாங்கி போராட்டத்தில் இல்லையா? இல்லை, குடிதாங்கி போராட்டத்துக்கு போகும்போது தான் போலீஸ் வந்து மறிக்கிறாங்க. நான்லாம் இங்கே இருக்கிறேன், எங்களுக்கு தெரியாத எங்கெங்க குடிதாங்கி. அதை வந்து இவர் இருக்கிறார்ல, நம்ம தொல் திருமாவளவன், அதை வந்து சரியாக கேட்காம அவருக்கு வந்து தமிழ் குடிதாங்கின்னு அவர் கூட இருக்கும்போது பட்டம் கூட அவர் எங்கே போனார்? போலீஸ் தானே தூக்கி அடக்கம் பண்ணுறாங்க. ராமதாஸ் போனார்னா என்ன? ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய உடலெல்லாம் தோல்ல வச்சு கொண்டு போனார்னா சொல்கிறாங்களே. அதெல்லாம் சும்மாங்க, ஊருக்காக. இந்த மாதிரி நிறைய போய் ராமதாஸை பற்றி கோயா பால்ஸுங்க நிறைய இருக்காங்க கூட, அவங்கெல்லாம் அவுத்து விடுற வித்தை. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இப்போது நான் வெள்ளரிக்கை கேட்குறேன், ராமதாஸ் வந்து வன்னியர் சமுதாயத்துக்கு செய்திருக்கிறாரா? எதுவும் செய்யவில்லை. செய்திருந்தால் சொல்லுங்கள். நான் செஞ்சிருக்கிறத நான் சொல்கிறேன். வாழ்வாங்கு வாழ்ந்த இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக என்னை நம்பி வந்தவர்களுக்கு எம்எல்ஏ ஆக்குறேன், எம்பி ஆக்குறேன், மந்திரி ஆக்குறேன் என்று சொல்லவில்லை. உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும், குழந்தை குட்டிக்கு நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போவாங்க, அப்படி இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்லி தான் நம்ம வேலை பார்த்தோம். அதற்கு முத்தான 3 பெரிய கோரிக்கைகளை முன்னெடுத்து வழக்குகள் தொடுத்தோம். இது வந்து சாதாரண வழக்குகள் கிடையாது, சென்சிட்டிவான கேஸ். இதெல்லாம் எடுப்பதே பெரும் கஷ்டம். 48 முறை டிஸ்மிஸ் செய்யப்பட்ட வழக்கு தான் இடஒதுக்கீட்டு வழக்கு. அதற்கடுத்து பொது சொத்து வாரியம். அது வந்துன்னா எங்களுடைய செல்வந்தர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து 44வது சட்டமாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டு இன்றைக்கு வலுவாக 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் பரிபாலிக்கிற அந்த இது செஞ்சது யார்? நான் தானே செஞ்சுருக்கேன். அது கூட அந்த சொத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவர்கிட்ட ராமதாஸ் வந்து முதல்ல வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணுறார். அதுக்கு பேர் வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை. இது பார்த்தா தெரியும். அப்போ அவரே கையெழுத்து போட்டு உலகத்தில் இருக்க வன்னியர்களுக்கெல்லாம் இதுதான் வன்னியர் கல்வி கோயில், நீங்கள் பணம் கொடுங்க, செங்கல் கொடுங்க, சிமெண்ட் கொடுங்க, கம்பி கொடுங்கன்னு வாங்கி கட்டிட்டு அந்த அதுக்கு பேர் வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளையை இந்த பொது சொத்து வாரி வந்தவொடனே இது என்னுடைய சொந்த சொத்து, நான் தான் இதெல்லாம் வந்து பண்ணிக்கினேன், இதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷனில் நான் கேட்டதுக்கு கடிதமும் கொடுத்துருக்குறாங்க. கடிதம் கொடுத்துட்டு இதெல்லாம் எங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நில்லாமல் அவர்கள் என்ன பண்ணாங்க, இது வன்னியர் கல்வி அறக்கட்டளை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையை மாற்றிக்கிட்டார். இவர் தான் நியாயஸ்தரா? இவர் தான் சமுதாயத்துக்காக உழைக்கிறவரா? இவர் தான் சமுதாயத்தை பற்றி பேசுகிறவரா? இல்லை. யாராவது மீறி கேட்டால் ராமதாஸை பற்றி பேசுனா என்ன சொல்கிறீங்க? பாமக சுட்டரிக்குது. யாராவது கேள்வி கேட்குற யூடியூபர், கேள்வி கேட்குற நிருபர், அதுக்கு பதில் சொல்கிற யார் இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் எம்எல்ஏ நிற்க போகிறவங்க, இல்லை இந்த இதுக்கு ஏதாவது பொறுப்புக்கு வர போகிறவங்க எல்லோரும் போய் அவங்கள அடித்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு தாக்குதல் பண்ண வேண்டும். நீங்களாம் சிங்கக்குட்டி முயல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் போட்ட சர்க்குலர் இது. ஸோ இந்த மாதிரி வந்து வேலைகளை செய்கிறவங்க, வன்முறையை தூண்டுறவங்க எப்படிங்க வந்து இவ்வளோ நாள் கரெக்டு நீ அரசியல் பண்ண சமுதாயம் இதெல்லாம் விற்று ஏதோ 7 மந்திரிகள் 11 ஆண்டுகள் இருந்துட்டீங்க. இப்போ அந்த கோதாவில் தானே வந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் இவ்வளோ ஆண்டு காலத்தில் ஒரு எம்பியாக இருந்திருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பதவிகள் அனுபவிச்சிருக்கு, இதெல்லாம் வன்னியர் சமூகத்துக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்ல வரீங்களா? அப்போ ஒன்றுமே செய்யலைங்க. செஞ்சுருந்தா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். வெள்ள அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் ராமதாஸை. தமிழக அரசு கேட்குறாரு வெள்ள அறிக்கை கொடுன்னு. நான் கேட்குறேன், என்கிட்ட ஆரம்ப காலத்தில் நான் தானே கேட்டுட்ருக்கேன், வெள்ள அறிக்கை தானே கேட்குறேன். என்ன ராமதாஸ் செஞ்சேன்? சரி 25 பேர் செத்து போனான், நான் தானே அவங்களுக்கெல்லாம் 3000 ரூபாய் பென்ஷனும் 3 லட்சம் ரூபாய் கருணை தொகையும், அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே வழக்கு போட்ட 5 பேர் குண்டாஸில் இருக்கிறாங்களே, நடைபயணம் வந்து வேலூரில் நான் தானே எடுத்து பார்த்தேன். அவங்களை யாரையாவது போய் பார்த்துருக்கியா? இந்த மாதிரி சமுதாயம் சார்ந்த வேலைகளை நான் செய்திருக்கிறேன். ராமதாஸ் என்னைக்காவது அதை பற்றி பேசியிருப்பாரா? இல்லை, தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் இடஒதுக்கீடு குறித்து பேசுவது, வன்னியர்களுக்கு துரோகம் இழைக்குது திமுக, இப்படி தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் சமுதாய நலன் சார்ந்ததான தேர்தல் வருகின்ற போது பேசுவார். நான் தான் சொன்னேன், தேர்தல் வருகின்ற போது பேசுவார்கள். தோல்வி அடைஞ்சோன்னா வன்னியர் சங்கங்களை கேடயத்தை தூக்குவாங்க. நாங்கள் தான் வன்னியர்கள், வன்னியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, நான் தான் குலதெய்வம் என்ன நான் சொல்கிறேன் வாங்க. அப்புறம் என்ன பேசுது? அந்த மக்களை எவ்வளோ தப்பாக பேசுகிறீங்க. இவன் வந்து சிங்கக்குட்டி நீ அடிடா முயலுங்கிறான். அவன் என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து கேட்டால் ஊம ஜனங்கள் பேசுவார்கள். அதுனா என்ன அர்த்தம்? வன்முறை. யார் மேலே வன்முறை கற்கிறீங்க? இந்த சமுதாயம் தானே பாதிக்க போகுது. நாம் சொல்கிறோம், நீங்கள் வந்து சகோதர சமுதாயத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இல்லையா? இது வழக்கின் அடிப்படையில் வந்தது. இப்போ நான் சவுத்து சைடில் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு நம்ம இன்னும் எடுத்துக்கிட்டாங்க, நம்ம இதெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு தானே மற்றவங்களாம் முக்குளத்தோரெலாம் தப்பாக நினைக்கிறாங்க. அதுக்கு ஏன் வழி விடுறீங்க? இதை பற்றி இன்றைய முதல்வரும் முன்னாள் முதல்வரும் பேசணும். வாயை திறக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தில் வாயை மூடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் இப்போ வந்து 10.5% பூதாகரமாக விவாதிக்கப்படுகிறது அல்லவா? அதுக்கு என்ன அடிப்படை காரணம்?
என்ன காரணம் என்று சொன்னால் இவங்க வந்து நான் என்னுடைய இது நீங்கள் பார்த்துட்டுனா ரெகுலராக தெரிஞ்சிருக்கும். முதல்ல வந்து இது 10.5 கொடுத்தாங்க 2011. அப்போ வந்து நான் கடைசியாக ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறேன். அப்போல்லாம் கொரோனா பீரியடுன்றதுனால உண்ணாவிரதத்துலேருந்து ஆர்ப்பாட்டத்துக்கு மாற்றி நீங்கள் இது மட்டும் பண்ணுங்க, அனுமதி இல்லைன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்துடும். அன்றைக்கி February 2 வழக்கு தொடுக்கிறோம். நீதிமன்றத்தினுடைய கண்டெம்ப்ட் இல்லைன்னா இந்த ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு தானே போடுறோம். அது சர்க்குலர் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் போகுது. நோட்டீஸ் போனோன்னா அவங்க தயார் பண்ணி ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கு இல்லையா. ஏற்கனவே யார் இருந்தது, இந்த ஜனார்த்தனம் பேக்வேர்டு கமிஷன் சேர்மன் பரிந்துரை பண்ணியிருக்காரு. அவர் இந்த 116 ஜாதி எப்படி பிரித்தார், வன்னியர்கள் 10.5%, அப்புறம் 93 ஜாதி சீர்மரபினர் உள்ளிட்ட 93 ஜாதிகளுக்கு 7%, அதுக்கப்புறம் இசைவாளர் உள்ளிட்ட 22 ஜாதிகளுக்கு 2.5% சொல்லி அது அப்போவே போடுது. இப்போ 2012 அது வந்து விட்டது. இதை எங்களுக்கு கொடுக்க மறுத்த பொழுது இந்த இதுனா ரகசிய ஆவணங்கள் டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து நம்ம தமிழக அரசுக்கு அனுப்பிட்டோம், அதனால் நீங்கள் அவங்கள அணுகி கேளுங்கன்னும் போது எங்களை கேட்டால் அது ரகசிய ஆவணங்கள், இது கொடுப்பதற்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீதியரசர் யார் இவர் கவுல் இருந்தார் இல்லைங்களா, அவர் தான் வந்து முதல்ல 2015 ஃபைனல் ஆர்டர் போட்டு இவங்களுக்கு உடனடியாக கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி வந்த அந்த நீண்ட வரலாறு வந்து அதுக்கப்புறம் யார் வந்தாங்க, ஆட்சி வந்தது, ஜெயிலு பெயிலு போனார், இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முயற்சி எடுத்து இந்த வழக்கு போட்ட பிறகு உடனடியாக ஜனார்த்தன் கமிஷன் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் அவர் இல்லை, அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இவர் வந்துட்டார், தணிகாச்சலம் வந்தார். தணிகாச்சலத்தை கேட்டோன்னே அவர் கொடுத்துருக்கிறார். இது எல்லா ஆவணங்களும் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் லெவலில் அதை தான் பேசியிருக்காங்க, இந்த ஹைகோர்ட்லேயும் இவர் கொடுத்த ஆவணங்கள் எங்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மூடி மறைச்சிடுறாங்கல்ல, ஒரு இரும்பு திரை போட்டு இந்த சமுதாய மக்களுக்கு எதுவும் சொல்கிறது இல்லை. ஏன்னா நாம் சொல்லுவது இன்றைய செய்தி, ஆனால் அவர்கள் வந்து இதே அரசியல் நடத்துறதுனால எப்போ பார்த்தாலும் அவர் தான் ஏதோ போராளியா, போராட்டம், எந்த போராட்டம் நடத்தினா எந்த போராளி, நம்ம ஒரு 5 சொல்கிறேங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படும், இப்படிலாம் போராளியான்னு. சரி, வந்து பிடிலி செங்கல்வராயன் அறக்கட்டளை என்பது ஒன்று இருக்கிறது. அந்த அறக்கட்டளையில் வந்து நீதியரசர் ஹைகோர்ட் நீதிபதி தான் அதை பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். அவர் எல்லோரும் சேர்ந்து அடிச்சிங்க, அடித்து அவர் காரெல்லாம் மறைச்சி கண்ணாடி உடைச்ச உடனே அவர் என்ன பண்ணார், நேராக போய் ஹைகோர்ட்டில் நான் வந்து ராஜினாமா பண்ணிடுறேன், இந்த பதவி எனக்கு வேண்டாம், வேறு யாராவது வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ராஜினாமா பண்ண உடனே அந்த ஹைகோர்ட் வந்து தாராமுன் வந்து ஒரு கேஸ் எடுக்குது, சுமோட்டோ எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 57 பேர் மேலே வழக்கு. அதில் A1 அக்யூஸ்ட் யாருங்க, ராம்தாஸ். அந்த A1 அக்யூஸ்ட் ராம்தாஸ் தவிர்த்து அவர் என்ன பண்ணுறாரு, மீதி பேருக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் அங்கே டெபாசிட்டு, 2 நபர் ஜாமீன் கொடுத்து தான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு அவங்க வந்துட்டாங்க. ராமதாஸ் மட்டும் என்ன பண்ணார், நேராக ஹைகோர்ட்டுக்கு போய் அன்கண்டிஷனல் அப்பாலஜி, நிபந்தனையற்ற மன்னிப்பு, நான் இதுக்கப்புறம் இதுக்கு வரமாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வெளியே போனார். இவர் போராளியா? அதே மாதிரி ஜெயலலிதா நிறைய சொல்லலாம். ஜெயலலிதா வந்து என்ன பண்ணுறாங்க, மாநாடு மாதிரி ஒன்று இதை கூட்டி எங்கள் மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய கலவரம் பண்ணி, இப்போ டைம்னா 11:30 மணி, என்னை கைது பண்ண முடியுமா, ஜெயலலிதாவுக்கு சவால் விட்டாரா இல்லையா, என்னை கைது பண்ண முடியுமா, நான் யார் தெரியுமா அப்படிலாம் சொன்னார். உடனே பிடிச்சி டவுன் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் எங்கே போட்டாங்க, ட்ரிச்சி ஜெயிலில். ட்ரிச்சி ஜெயிலில் போட்ட உடனே என்ன ஆச்சு, அவங்க பொண்டாட்டி விட்டு லெட்டர் எழுதுறாரு ஜெயலலிதாவுக்கு. என்ன லெட்டர் எழுதுறாரு, ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும், என் கணவர் வந்து நிறைய நோய்களுக்கு அவஸ்தைப்படுகிறார், பாதிக்கப்பட்டு அவரை எப்படியாவது நீங்கள் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுகிறாங்க. கடிதம் எழுதுனோன்னா அந்த கடிதத்தை அந்த அம்மா என்ன பண்ணுது, சட்டமன்றத்தில் படித்து காரி தூக்கி அப்புறம் வெளியே விட்டுது. ஸோ இவர் போராளி ராமதாஸ் அவர்கள். ஆமாம், ராமதாஸ் அவர்கள். இதெல்லாம் நான் என்ன இப்போ என்ன சொல்கிறேன், இதெல்லாம் எவிடன்ஸ் தானே சார். இதே ஜெயலலிதாவை பற்றி எவ்வளோலாம் தப்பாக பேசினார், அது வேறு தனி இது, அப்புறம் சொல்லுவார் போவார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதிமுகவோட கூட்டணியா, அதிமுகவோட கூட்டணி என்றால் தாயோடு சேயோடு தகாத செயல் செய்வதற்கு சமம்னு சொன்னார். அப்புறம் அங்கே தான் போனார். இவர் கலைஞர்கிட்ட என்ன சொன்னார், பெரிய அண்ணன் என் கோவணத்தை உருவிட்டு முன்னாடி ஓடியாந்துட்டேன்னாரு. ஸோ இதுக்கு முன்னாடி காங்கிரஸை பற்றி என்ன சொன்னார், காங்கிரஸ் என் முதுகில் குத்திடுச்சுன்னாரு, துரோகம் பண்ணானுங்க இடஒதுக்கீட்டில். இவர் வந்து கருணாநிதி வந்து என் நெஞ்சில் குத்திட்டான், முதல் எதிரின்னு சொன்னார். அதனால இவங்க எல்லாரையும் விட்டு பிஜேபிக்கு போயிட்டாரு. இல்லை, இப்போ அதெல்லாம் நடந்து இதெல்லாம் போன பிறகு இப்போ என்ன பண்ணார், பிஜேபிக்கு போகிறாரு. பிஜேபிக்கு என்ன போகிறாரு, அவங்க வந்து ஒதுக்கீடுக்கு வந்து அகேன்ஸ்டானவங்க, இடஒதுக்கீடு. ஆமாம், அவர் வந்து நரேந்திர மோடி தெளிவாக சொல்கிறார், முதல்ல வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்த ஒதுக்கீட்டே ஒழிக்கணும், யாருக்கும் இடஒதுக்கீடுன்றதே இல்லை பேசுகிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் வரல எல்லாம் சொல்கிறாரு. அப்படி சொல்கிறவரு கூட இவர் வந்து கூட்டணிக்கு போகிறாரு. கூட்டணி போயிட்டு என்ன சொல்கிறாரு, தேசிய நலன் கருதி கூட்டணி, தேசிய நலன் கருதி கூட்டணியா இல்லை அன்புமணி நலன் கருதி கூட்டணியா? மகனுக்காக தானே, பச்சையாக சொன்னால் தானே,
இவர்கள் என்ன காரணம்? மகனுக்காக நீங்க எப்படி சொல்றீங்க? மகன் மேலே எத்தனை வழக்கு இருக்கிறது? என்ன வழக்கு? வழக்கு வந்து 1600 கோடி ரூபாய். இவருடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது கேதன் தேசாய் வீட்டில் ரெய்டு விடுறாங்க. கேதன் தேசாய் வீட்டில் ரெய்டு விடும்போது ஒருத்தர் வீட்டிலேருந்து 1600 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்கிறாள். வீட்டிலேருந்து பீரோலேருந்து எடுக்கிறாங்க. இதை எண்றதுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த பேங்க்கு வந்து கவுண்டிங் மிஷின் பத்தாமல் என்ன பண்ணுறாங்க, 3 மாவட்டத்திலேருந்து தபால் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் கொண்டு வந்து லீவ் போட்டு வர வச்சு நைட் அண்ட் டே எண்ணி பண்டல் போட்டு ஏற்றின்னு போகிறாங்க. அது ஒரு வழக்கு இருக்கிறதல்லவா? அதே வீட்டில் 7 டன் கோல்டு இப்போ வந்து நம்ம ஒரு 10 கிலோ பிடிச்சாலே 25 100 கிலோ பிடிச்சாலும் அது பெரிய செய்தி, தலைப்புச் செய்தி. இந்த ஏர்போர்ட்டில் அங்கே வந்து அப்படியே துறை வந்து 7 என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படியே மடக்கி பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறீங்க. இவ்வளோ தூரம் கோல்டு பிடிச்சாங்களா? அந்த வழக்கில் எங்கே இருக்குது? இதுக்கு நீங்கள் எப்படி? அவர் தானே மந்திரி யார்? இவர் தானே மந்திரி என்னுடைய இதில். அது இல்லாமல் லைசன்ஸ் கொடுக்குறீங்கல்ல, உரிமம், கல்லூரிகளுக்கு உரிமம் வழங்குகிற விஷயம், ஹையர் எஜுகேஷன், இப்போ வந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் அதுக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் யார்? இவர் தானே கையெழுத்து போட்டிருக்காரு. அதுதானே இப்போ கேஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த கேஸ் வந்தால் இதெல்லாம் நடக்க போகுது. அப்புறம் என்ன, அதுலேருந்து தப்பிப்பதற்காக பாருங்க, ஒரு கேஸு எடுத்துட்டாருன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஈடிக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, உடனே கைது பண்ணுறாங்க. அது வராத அளவுக்கு தக்க வைக்கிறதுக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு இல்லையா, அதை காப்பாற்றுவதற்கு தான். இவர் திமுக அதிமுகவில் பேரம் பேசி கடைசி அதிமுகவுக்கு இந்த தேர்தலுக்கு முன்னாடி எம்பிக்கு பண்ணாங்க, பணமும் வாங்கிட்டாங்க. அப்புறம் என்ன, காலையில் அதிமுகவோட ஆமாம் கூட்டணி தான் இல்லையா சார்? அப்புறம் எப்படி எங்க முதல்ல பேசிட்டு வாங்கிட்டு தானே காலையில் 5 மணிக்கு இவங்களும் ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுக்கு ரெடி, அவங்களும் ரெடி. இவங்க வந்த உடனே பையன் வந்து கூட்டின்னு போய் சொல்லிட்டான், நான் வந்து ஜெயிலுக்கு போகணுமா, நான் திகார் ஜெயிலில் வந்து நீ என்னை பார்க்கணுமா, எனக்கு பணம் அதே பணம் இங்கே வருது, இதோ வாங்கிக்க, எனக்கு இது பண்ணுன்னு சொல்லிட்டு தானே அப்புறம் ஒப்பந்தம் போட்டு நின்று எல்லாத்தையும் வந்து 10 இடத்துல நின்று பட்டநாமம் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்க கட்சின்றது வந்து இப்போ ராமதாஸ் யார் என்பது தெள்ள தெளிவாக மக்களுக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது பண்ணுவாங்க. இல்லை, அதை நீங்கள் இன்னொரு பேட்டிகளையும் கொடுக்குறீங்க. ஒரு கூலிப்படையாக தன்னுடைய கட்சியை பயன்படுத்துகிறாரு சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில் இந்த கூட்டம்? இதுவரெல்லாம் கூலிப்படைனா யாரை அடிச்சிருக்கேன் நான் இப்போ ஒரு பேட்டிக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து சிவி சண்முகம் ஒரு பேட்டி பேச, அவரை வந்து அடிக்கிறீங்க, ஆள் வச்சு அடிக்கிறீங்க, பேரன் எல்லாம் ரகுபதி அவன்லாம் ரகு இவன்லாம் அடிக்கிறீங்க, என்எம் கருணாநிதியிலேருந்து அவர் வீட்டுக்கு போய் தான் அடிக்கிறீங்க. அவர் அடிக்க போகும்போது என்ன பண்ணுறாரு, அவர் குள்ளமாக இருக்கும், கார் கீழே பூந்துக்கிறாரு, வெளியில் நின்று இந்த அவனுடைய ஊர்க்காரன் சொந்தக்காரன் வெட்டி கொண்டு வர்றாங்க. இது என்ன கூலிப்படையா? இது இல்லையா? யார் போய் அடிப்பாங்க? ரெண்டாவது, இவர் வந்து நம்ம பெரிய அளவில் கேபினெட் மினிஸ்டராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன பண்ணுறீங்க, திண்டிவனம் அருகில் மடக்கின்னு அவர் அடிக்கிறீங்க. கேபினெட் மினிஸ்டரு ஜல்++ பாதுகாப்பில் இருந்தவர். இந்தியாவில் ஒரு ஆளை அடித்ததுக்கு 10 பேரை ஒரே நேரத்தில் குண்டாஸில் போட்டது அவர் அடித்ததுக்காக தான். ஸோ அப்போ யார் போய் அடிப்பாங்க? கூலிப்படை இல்லாமல் அது எந்த படை? அதுக்கு அடுத்தது இவர் நம்ம வன்னி அடிகளார், யுஎஸ் வன்னி அடிகளார்னு சொல்லிட்டு அவர் தான் முதல்ல இந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். 1980 ஆரம்பிக்கப்பட்ட போது அவர் என்ன அடிக்கிறீங்க, மொட்டை சாமியார் அதுன்னு சொல்லி அவனை திட்டி அடித்து காதை அறுத்து போட்டிங்க. அவர் காதை தையல் போட்டு அப்படியே வாழ்க்கை நடத்திப்போம். அவரும் தலைவர், நான் சொல்லணும்னா தலைவர்களே சொல்கிறேன். அப்புறம் அடுத்தது இது மாதிரி வந்து நீங்கள் இவர் ஏகே நடராசன், அவர் தான் 1 இயர் குருன்னு சொல்லுவாங்க. அவரை எப்படி அடிச்சிங்க? அவர் வீட்டு மாடியிலேருந்து தூக்கி போட்டு காலை உடச்சி போட்டிங்க. அவர் சாவுறவர்களும் கால் நொண்டியாந்து தான் செத்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க பட்டியலில் பாலசண்முகம், நாகரத்னம், இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களெலாம் அடிக்க வேண்டியது, உதைக்க வேண்டியது, இது பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இவங்கெல்லாம் யார் பண்ணுறது? கூலிப்படை தானே பண்ணுறாங்க. இப்போவும் என்ன, யாராவது ஒருத்தர் பேசுனா, இப்போ நான் அறிக்கை சொன்னேன், உங்களுக்கு சர்க்குலர் விட்டுருக்காங்க பாமகவுக்கு. இன்னும் சர்க்குலர் யாராக இருந்தாலும் ஐயாவை பற்றி பேசுனா, ராமதாஸை பற்றி பேசுனா உடனடியாக எம்எல்ஏக்கு நிற்கிறவன் உடனே போய் ஆள் வச்சு அடிக்கணும். அப்படி ஆள் ஒன்றுக்கு அடிக்க முடியல, அங்கே நம்ம லட்சக்கணக்கான தொண்டர்கள் தான், அந்த தொண்டர்கள் அடிப்பாங்க. அடிக்க சொல்லி தூண்டியா, அது இது கூட தகுதி இல்லைன்னா ஆயிரக்கணக்கான கோடிகளில் புழங்கக்கூடியது அரசியல், நல்லா பார்த்துங்க, அதனால் வந்து நீங்கள் அடிங்கன்றான். அதுவும் இருக்குது, அவங்க பண்ண அவங்க வெப்சைட்டில் அவங்க இதில் வந்தது. ஸோ இப்படிப்பட்ட இவங்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவங்க கூலிப்படை இல்லையா? இவங்க கூலி இன்றைக்கி இல்லை, எப்போது போடுறது தானே, எப்போ ஆரம்ப காலத்துலேருந்து அதுதானே செய்கிறாங்க. யாரை அடிக்கல, அவங்க யார்கிட்ட பிரச்சனை பண்ணல, ஒன்றுமே இல்லாதவங்களாம் பண்ணுவோம். இப்போது சோஷியல் மீடியா வந்து போச்சு, கொஞ்சம் நவுந்தா கூட வெளியில் தெரியுது, தகராறாகுது. இப்போ இடஒதுக்கீடை பற்றி 10.5 கேட்குறாங்க, சரி கேட்குறாங்க. அது வந்து நான் அந்த இதிலேருந்து பேக்வேர்டு கமிஷனுக்கு என்ன பண்ணாங்க, பேக்வேர்டு கமிஷன் வந்த உடனே அரசு இதழில் இந்த அரசு வெளியிட்டது, திமுக
பேக்வேர்ட் கமிஷன் முதல்ல வந்து ஒரு 6 மாதம் இப்போ 1 இயர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணார், அது பாரதிதாசன் வந்து எங்ககிட்ட 4-5 பேர் தான் இருக்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது, தமிழக அரசு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. திமுக அரசு ஏற்கனவே என்ன அண்ணா திமுக அரசு அந்த ரிசர்வேஷனை வழங்கும் போதே ஒரு கமிஷன் போட்டாங்க. அப்புறம் குலசேகரன் கமிஷன், அவர் ஜட்ஜி, ரிட்டையர்ட் ஜட்ஜி, அவர் மேலே என்ன போட்டாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துது. அவர் என்ன பண்ணார், 200 கோடி கொடுங்க, தமிழக அரசு 200 கோடி, மத்திய அரசு 200 கோடி, 400 கோடி வச்சு நான் இந்த ஆதிவாரி கணக்கெடுப்பில் நான் எடுத்துறேன்னாரு. அது என்ன காலாவதி ஆகிடுது, அதுக்கு யாரும் பணம் ஒதுக்கலை, அதுக்கு காலி ஆயிடுச்சு. அது வந்து செயல்பாட்டில் இல்லை, போயிடுது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி வரும்பொழுது நாங்கள் எப்படி பண்ண முடியும்னும் பொழுது இவங்க வந்து இவருக்கு வந்து தமிழக அரசுக்கு எழுதி எங்கிட்ட ஆள்லாம் இல்லை, நீங்கள் பண்ணி கொடுக்கணுன்னா சரி ஓகே நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு இவர் வந்து 5 ஆண்டுகளுக்கான கணக்கு கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நார்த் இந்தியன் ஐஏஎஸ் ஆஃபீஸரை அடிஷ்னல் செக்ரட்டரி பேக்வேர்டு கிளாஸஸ், அது வந்து இலாக்கா வந்து இவர் இலாக்காவில் ராஜகண்டப்பன் முதல்ல வந்து இவர் வச்சுருந்தார், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கர், அவங்க அது அடுத்து இவங்க வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, 5 ஆண்டு என்பதை 10 ஆண்டுகளுக்கு கணக்கு எடுத்துட்டாங்க. இதுதான், இது வேறு ஒன்றும் புதுசாக எல்லாம் இல்லை, நாங்கள் கேட்கும்போது இல்லைன்னு சொன்னது இப்போ இவங்க கொடுக்குறது இதுதான். 10 ஆண்டுகளுக்கு கணக்கு எடுத்துட்டு பிறகு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, 2 விதமான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் பேராகிராஃப் 68, 73 என்ன சொல்லிட்டா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, 2வது வந்து அந்த டேட்டா கொடுங்க, குவான்டிஃபைபிள் டேட்டா கொடுங்க, மக்கள் தொகை எந்த இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால அவங்க வந்து இது கேட்டதுக்கு இதுதான் கிராஃபிக்ஸில் வந்து படித்தது வந்து மேலே வந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க. 13% கிடைத்து விட்டது, 21% கிடைத்து விட்டது, அது இதுன்னு. இதெல்லாம் சுத்தம்பக்கு, இதெல்லாம் தப்பு. இவங்க வந்து சொல்வது என்பது 10 ஆண்டு காலம் கணக்கு எடுத்திருக்கீங்க, ஏன் ஆரம்பத்துலேருந்து கணக்கு எடுத்து இதுவரை கொடுக்காதது இப்போ கொடுத்து, அதுவும் வந்து வேறு மாதிரி கொடுத்து பத்திரிகையில் செய்தியை அனுப்புகிறாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், சகோதர சமுதாயம் பாதிக்காத வண்ணம் எங்களுக்கானது எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு வந்து அதிகம் வேண்டாம். நான் 15 கேட்டேன், அம்பாசங்கர் கமிஷன் வந்து 13.6 சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அதுவும் வேண்டாம். இப்போ உள்ள பேக்வேர்டு கமிஷன் தான் ஆல்டர் பண்ண முடியும். கான்ஸ்டியூஷனல் பிரகாரம், மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம், அது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பேக்வேர்டு கமிஷன் இருக்கிறது. இந்த பேக்வேர்டு கமிஷன் என்பது இப்போ 28 மாநிலங்களில் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரியில் இருக்குது. யாருக்காவது ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் தான் கொடுக்க முடியும். அதை தான் நாங்கள் கேட்குறோம். அதாங்க, இப்போ நீங்கள் இன்னொரு இடங்களில் பேசும்போது கூட சொல்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சில வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக ராமதாஸ் அவர்கள் பாமக இருந்திருக்குன்னு சொல்கிறீங்களா, இது எந்த விஷயங்களில் சொல்கிறீங்க நீங்கள்? எல்லா வளர்ச்சி திட்டங்கள் என்ன வந்தது, இங்கே எல்லாத்தையும் தடுக்கிற ஆள் நீ தானே. அனல்மின் நிலையம் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து 8000 மெகாவாட் 11வது 5ஆண்டு திட்டத்தில் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் பேசி அவங்க 2 அனல்மின் நிலையத்தை கொண்டு வராரு. அந்த எந்த மாதிரி இடத்துல உப்பங்கழிவேலி உவர்நிலங்கள் இருக்கிற இடம், கடல் தண்ணி பாய்ந்து அது இருக்கிற பேக்வாட் அந்த ஏரியாவில் வந்து பண்ணுறாங்க. ராமதாஸ் இருக்கிற ஏரியாவும் இதுவும் வருது, மரக்காணம் செய்யூர். இப்போ 4000 8000 உலகத்திலே பெருசு அது அனல்மின் நிலையத்தில், அது எங்கேயுமே அந்த அளவுக்கு கிடையாது. அதை கொண்டு வர்றதுக்காக நாங்கள் பாடுபடும் பொழுது என்ன சொல்கிறேன், என்னுடைய பணத்தில் மேல் தான் இது வர வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறேன். அது நின்று போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போராடி அது லேட்டாகி இப்போ வந்து அனல்மின் நிலைய வேலைகள் ஆரம்பித்து பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ 40,000 கோடி, இப்போ 2 லட்சம் கோடி. இப்போ இவ்வளோ வர்றதுனால பொருளாதார சீரழிவா இல்லையா? இன்றைக்கு கரண்ட்டு பிரச்சனை வந்து மிக எளிதாக குறைவாக அனல்மின் நிலையத்தில் தானே கிடைக்கும் கரண்ட்டு. இப்போ வந்து என்எல்சிக்கு என்ன, அவர் 2 ரூபா 40 பைசா கொடுக்குறாங்க, நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறீங்க? அந்த பகுதி வீணாகுது, சூடாகுது அப்படின்ற இடத்துல இயற்கை பேரழிவுன்ற இடத்துல தானே போராடுறாங்க. எந்த பகுதி இயற்கை பேரழிவு? நெய்வேலி பகுதிகளில். நெய்வேலி யார் சொன்னது? ஒன்றுமே இல்லை. என்ன இயற்கை பேரழிவு? இப்போ இருக்கிற மெஷின்லாம் வேறு சார், டஸ்ட் கூட வெளியே வராது, அந்த அளவுக்கு பண்ணியிருக்கா. நாங்கள் தான் போராடி, நானும் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய நிலங்கள் எடுக்கிறேன், நாங்கள் தரோம், ஆனால் எங்களுக்கு நீங்கள் திருப்பி கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த நிலங்களை எங்களுக்கு சமன்படுத்தி எங்களுடைய வாரிசுகிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்குறோம். 1. 2வது, எங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஷியல் ஷேர் கூட காசு வேண்டாம். இப்போ ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து நீங்கள் வந்து 20 கோடி ரூபாய்க்கு நிலக்கரி எடுத்து பயன்படுத்துகிறீங்கன்னா எங்களுக்கு ஏன் அந்த மாதிரி கொடுக்க மாட்டீங்கன்னு தான் நான் கேட்குறோம். ப்ரெஃபரன்ஷியலாக நட்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் எங்களுக்கானதை எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். அப்புறம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அடுத்தது எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்டேன், நான் வந்து இப்போது தைவான் இதெல்லாம் இருக்குது, கொரியாங்கெல்லாம் என்ன பண்ணுறான், ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு 5 நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டா அந்த வேலையை ரிப்பீட்டடாக செஞ்ச தலைவன்.
இது வந்து அனல் மின் நிலைய வேலை என்பது என்ன, இந்த நிலக்கரி உறிஞ்சி எடுத்து போய் அனல் ஏற்கனவே இருக்குது, அதில் வந்து நெருப்பு மாதிரி இது பண்ணி அனல் வருது, அந்த அனல்லேருந்து எடுக்கிறது. இதில் என்ன கம்பசூத்திர வேலை, இது என்ன பெரிய என்ன என்ன என்ஜினியரிங் இது? அதனுடைய தொடர்ச்சியா ராக்கெட் தான் பறந்து வரும் என்ஜினியரிங் இல்லை, விமான இது நிலையமா? கேளுங்க, இதெல்லாம் நான் கேட்டு வழக்கு போட்டேன். கேட்டு ராக்கெட் என்ஜினியரிங் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்ட பிறகு அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இந்த வழக்கை தீர்ப்பு வந்தது, எல்லா டிவிலையும் வந்தது. அதில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் யாருமே போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ நான் சொன்னது என்னென்னா, அரசாங்கம் என்கிட்ட சொல்லி உத்தரவு போட்டது, மக்களுக்கு தெரிவித்தது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு யாருக்காவது பாதிப்பு என்றால், வேலைக்கோ நீங்கள் கொடுத்த நிலங்களுக்கோ எதுவும் கிடைக்கவில்லை என்றால் காம்பன்சேஷன் இந்த வழக்கு நம்பரை சொல்லி எங்களை அனுப்பினால் அணுகினால் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வந்து எல்லாம் தரம் முடிஞ்சிட்டு, இதுக்கப்புறம் என்எல்சி பிரச்சனையே வராது. இதே நீ தானே சொல்கிற, என்எல்சியில் அங்கே நோண்டாத, இம்போர்ட் பண்ணி கோல் எடுத்துன்னு வந்து அங்கே வச்சு நாங்கள் பண்ணுன்னு சொல்கிற ஆள் இதுதான். குப்பையிலெல்லாம் குப்பையில் மின்சாரம் எடுத்து தைலாவரம் தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் மின்சாரம் சப்ளை பண்ண முடியும். எந்த காலத்தில் என்ன பேசுது, நம்மளுடைய வளர்ச்சி எங்கே இருக்குது? 22,000 மெகாவாட்டுக்கு மேலே வந்துட்டு இப்போது. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அணுமின் நிலையம் கூடங்குளம், அதில் வந்து இப்போ 4 கட்டுறாங்க, அது எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. என்எல்சி வந்து இப்போ நம்ம இருக்கிறவரும் பயன்படுத்தும், மற்றது இடம் கிடைக்கும் போது நம்ம பண்ணலாம். இந்த இதுக்கே இப்போ நீங்கள் ஒத்துக்கலையே. இப்போ என்எல்சிக்கு வந்து அப்போ என்ன 3 மணி நேரம் என்கிட்ட சொன்னீங்கன்னா 3வது மணி நேரத்தில் என்எல்சிக்கு வருவேன்னு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தில் கைது பண்ணவங்களை எங்கே கொண்டு போய் போட்டாங்க? ஒன்று வந்து மதுரை, இன்னொன்று வந்து பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையும் மதுரையிலும் போட்டவங்களாம் யார்? அவங்க எல்லாம் எந்த மாவட்டத்துக்காரங்கன்னு கேட்டால் விழுப்புரம் மாவட்டம் தான், அரியலூர் மாவட்டம் தான். ஏன்டா அந்த கடலூர் மாவட்டம் என்எல்சிலேருந்து ஒருத்தர் கூட கலந்துக்கல? அப்போனா எப்படியாப்பட்ட போராட்டம் அது? வெளியிலேருந்து நான் தான் சொன்னேன், கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு சத்தம் போட்டுட்டு ஒரு பரபரப்பை உண்டாக்குறது, இவங்களுக்கு பணம் இருக்கிறது, அதனால இந்த வேலையை செய்கிறாங்க. அதோடைய தொடர்ச்சி தான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டமும்மா? இல்லைங்க, பரந்தூர் விமான நிலையத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இப்போ இருக்கிற விமான நிலையம் இருக்குது இல்லையா, ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன், அது ஏன் வந்து நீ தகராறு பண்ணீங்க? அன்றைக்கி பண்ணியிருந்தால் ஒரு 2,000 கோடியில் முடிஞ்சிருக்கும். இந்த தகராறு பண்ணி நிறுத்திட்டு இப்போ 20,000 கோடி செலவு பண்ணி தானே அது முடிஞ்சுதான். ஒரு அரசு அந்த செயலில் கையெழுத்து போட்டால் அவன் கலெக்டர் தான் அதை எல்லா வேலையும் செஞ்சாகணும். இப்போ ஏற்கனவே கேட்கும்போது இப்போ என்ன சொன்னால் தமிழக அரசு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இது என்ன பரந்தூர் விமான நிலையம் வராதா? கண்டிப்பாக 100% வரும். அவங்க கையெழுத்து போட்டாங்க, கொடுத்தாச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்கிறா யாருக்கும் நிலம் சொந்தம் இல்லை, தமிழக அரசு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டா இவங்க கொடுத்தாகணும். இப்போ 8 வழி பாதை முதல்ல எதிர்த்தாங்கன்னா சொன்ன 8 வழி பாதை வரும். ஏன்னா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க, சரியாயிடுச்சு, மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை, அது வந்தே ஆகணும் வளர்ச்சி திட்டத்தை நோக்கின்னு சொல்லுகின்ற பொழுது இப்போ என்ன குறைந்த தூர பயணம்னு சொல்லிட்டு அதுக்கு 8 வழி பாதைக்கு பேரை மாற்றிட்டாங்க. அதுவும் வரப்போகுது, கையெழுத்து போட்டாங்க. இது ஒன்ஸ் வந்து இவங்க இந்த மாதிரி ஒப்பந்தம் அது மாதிரி ஏற்பட்ட பிறகு அது வந்து யாருன்னா கலெக்டர் தான் அதுக்குனுடைய ஃபுல் பவர்ஸ். கலெக்டர் தான் வந்து இப்போ என்எல்சிக்கும் அவர் தான், அவங்க தான் வந்து பணம் கொடுக்குறது, போகிறது வர்றது, எவ்வளோ ஏக்கருக்கு என்னன்றது. இப்போது இதில் வந்து அதுக்கு எவ்வளோ மாற்று வழிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இப்போ 8 வழி பாதை போடுகின்ற பொழுது என்ன ஆகுது, அவன் என்ன சொன்னான் 3 மடங்கு தரான் ஹைவேஸில். இப்போ மார்க்கெட் வேல்யூவில் 1 கோடின்னு வச்சுங்களேன், 3 கோடி கொடுக்குறான் ஒரு ஏக்கருக்கு. நீங்கள் வேறு இடத்துல போய் வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைனா இன்னும் கூட நாம் சொல்கிறோம் புதுசாக, இது வந்து என்னென்னா இந்த 8 வழி பாதைக்காக எடுக்கிற நிலங்கள் இருக்குது, அதெல்லாம் போகுது. பக்கத்தில் இருக்குது இல்லையா, உங்கள் அரசு நிலம் இருக்குது உங்களுக்கு, அதையே சமன்படுத்தி இவங்களுக்கானதையும் அவங்களுக்கு பங்கு கொடுங்க. இவங்க வந்து 60% அவங்களுக்கு வச்சுட்டு இவங்க நிலம் இருந்ததுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கும் கொடுத்து அதை டெவலப் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஏன் பண்ண முடியாதா? அரசால் செய்ய முடியாதா? எல்லாம் செய்கிறோம். நீங்கள் எந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் லேண்ட் எடுத்தாலும் நாங்கள் வந்து முதல்ல நாங்கள் என்ன கேட்டோம், ரேஷன் கார்டு யாருக்கு இருக்கிறதோ அவங்க விடுற வேலையை. இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. உங்களுக்கு அதை தவிர்த்து வேறு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து பெரிய ஆளை கொஞ்சம் பேர் வச்சுக்கலாம். அதுவும் வந்து இந்த ரொம்ப டெக்னிக்கலாக ஹைலி குவாலிஃபைடாக வேணும்னா அதுக்கு அவசியம் நேர்ந்தாலும் இருக்கலாம். இதுதான் வந்து நான் செய்யார் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண இது நாங்கள்லாம் இதெல்லாம் நான் பண்ணது தான். ஆனால் இது எங்கே வெளியே தெரியுது? வெளியே தெரிவதற்கு என்னென்னா மீடியாக்கள் அந்த பத்திரிகையான அவங்க காசு கொடுத்து அப்படியே நிறுத்திடுறாங்க. டிவியில் செய்தி வந்து அந்த பத்திரிக்கை ஃபுல்லாக வாங்கிடுறாங்க வேலைக்கு. அப்புறம் ஒன்றுமே இல்லை. அந்த இவர் வந்து நான் கேட்டேன், அந்த ராம்தாஸ் வந்து திருச்சி சேலத்தில் அதெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வைத்தியநாதன் தினமலர் ஆசிரியர், அவர் வந்து அவங்க பையன் போய் கேட்குறான், அந்த மாதிரி சார் வந்து சிஎன்ஆர் வந்தார் உங்களை வெள்ளை அறிக்கை கேட்குறாரு அப்படின்னு. வெள்ளை அறிக்கை எவனுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்து போட்டு அந்த மேலே இருந்தெல்லாம் ஒரே கலாட்டா பண்ணி விட்டான். அவன் யார் என்ன பத்திரிக்கைன்னு கேட்குறான். தினமணி. வைத்தியநாதன் உன்னை கேட்க சொன்னானா? அவனுக்கு நான் காரு அவன் பையனுக்கு எம்பி சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன், அவனை சொன்னானே வேலையை விட்டு துரத்திடுவான் ஓடிப்போ.
இது பப்ளிக்காக வந்தது எல்லாம் தான் தெரியுது. அப்புறம் வந்து என் நாயின்னு சொல்லிட்டேன். நான் அப்புறம் வந்து ஈரோடு, சேலம் அந்த மீட்டிங் வந்துட்டு அங்கே ப்ரெஸ் மீட் வைக்கும்போது அவங்க வந்து கேட்டாங்க, உங்களை நாயின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, நாய் தான். நாய் ஒன்று நன்றி உள்ளது, 2 திருடன் வந்தால் குலைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எந்த இடத்துல போனாலும் இவங்க வந்து ஒரு வன்முறையை தூண்டுகின்ற அந்த மக்களை வந்து டெம்பரரி கன்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. தற்காலிகமான ஒரு எதிர்நிலை கொள்ளக்கூடியது. இப்போ ஐயோ இங்கே நலங்கள்லாம் எடுத்தானப்பா, ஆளுக்கு 1000 ரூபாய் கொடு, இல்லை ஒரு ஃபேமிலிக்கு 5000 கொடு, 8000 கொடு, 10,000 கொடுன்னு வாங்கிட்டு வந்து அவங்களே கூட்டம் கூட்டின்னு வரும்போது இவர் வந்துட்டு பேசிட்டு போயிடுவார். தொடப்பக்கட்டையை காட்டுவார், முறத்தை காட்டுவார், கேவலமாக பேசுவார், அச்சில் ஏற்ற முடியாது. அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. யாராவது கேட்குறாங்களா? இப்போ நாம் வந்து பேசுகிறதுனா நியாயமாக பேசுகிறோம். நம்ம சொல்கிற இவ்வளோ தகவல் இருக்குது, அதுக்கு வந்து யாராவது பதில்? இதுவரை ராமதாஸ் வாய் திறந்து சொன்னாரா? சொல்லலை. இனிமேல் சொல்லுவாரா? அவருக்கு அதில் வேலை, வந்த உடனே வசூல் பண்ணணும், அவ்வளோதான். இன்றைக்கும் ஏதாவது ஒன்று அவங்க நிர்வாகிகள் போனாலே புட்டிங்க எடுத்துடுற மாதிரி. நான் தான் சொல்கிறேனே, எல்லாம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாங்க இப்போது இன்னும் சில மாதங்களில் அன்புமணி அவர்களுடைய எம்பி பதவி முடிவுக்கு வரும். இப்போ அதிமுகவோட கூட்டணியில் தான் அவங்க ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு. இப்போது முடிவுக்கு வருது அப்படின்னா பாஜகவில் இவங்களுக்கு எம்பி பதவி கொடுப்பாங்க, இல்லை அதிமுகவை நோக்கி பாமகவுடைய பயணம் நோக்கி வருமா? இல்லை, அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு எம்பியாக இருந்தான்னா இல்லாட்டான்னா காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிக்குவார். பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிறாங்க, பிஜேபி தான் கொடுக்கணும். பிஜேபி இங்கே எவ்வளோ பேர் கொடுப்பாங்களா? இங்கே இல்லை, திருநாவுக்கரசுக்கெல்லாம் கொடுக்கலையா? பிஜேபியில் திருநாவுக்கரசு இங்கே இல்லை, ஒரு வேறு நார்த்துலேருந்து ஒரு எம்பி ஆக்கி அவரை மந்திரி ஆக்கலையா? அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குன்னா எம்பி வேறு இடத்துல எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கி எல்லாம் செய்கிறாங்க. அது வந்து அரசியல். இது அது நம்ம அவர் அன்புமணி அதை தான் சொன்னேன். இப்போ வேறு ஆளே கிடையாதா பாமகவில்? தப்பு தானே? அது இல்லாமல் வந்து நாங்கள் எந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுங்க, அதெல்லாம் போட்டோம். ஊராக போய் மன்னிப்பு கேட்டிங்களா இல்லையா? 2016 நாங்கள் எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் தவறு செய்து விட்டோம், நாங்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணிக்கு போய் விட்டோம். 2016 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அன்புமணி நடந்ததா இல்லையா? மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? எப்போது மாதிரி கூட்டணிக்கு போகிறாங்க. அப்போ கேட்கும்போது கூட என்ன சொல்கிறாங்க? அதெல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு, அப்பா எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது, நீ எடுத்துன்னு வா, நான் வந்து கையெழுத்து போட்டு தரேன், பாண்டில் கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்லாம். ராமதாஸ் பேச்சுன்னா அது அப்போவே போச்சு, அவ்வளோதான். இல்லைங்க, இனி பாமகவுடைய எதிர்காலம் வந்து எப்படி இருக்குங்கய்யா? ஏற்கனவே தொடர்ந்து பல தோல்விகளை சந்திச்சுட்டு வராங்க. இனி பாமக அரசியல் எந்த அளவில் இருக்கும்? பாமகவுடைய இனி என்ன நிலைகள் ஆகும்? இல்லை, பாமக தோல்விகளை ஏற்கனவே கூட்டணியில் குத்தாடம் போடுறவங்க, அவங்க கூத்தாடி, அவங்க ராமதாஸ் அப்பா கூத்தாடி, அவரு கூத்தாடி, ஸோ இவங்க பையன் கூத்தாடி, இவங்க எல்லாம் ஒரே கூத்தாடி. அவரோட இவர் அமகலமாக கூத்தாடுறாரு, இவர் அதிகமாக கூத்தாடுறாரு. ஸோ இவங்களுடைய உண்மைத்தன்மை மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உண்மைத்தன்மை தெரிஞ்சு போன பிறகு யார் வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. இவங்களா சொல்லிக்கணும், வன்னியருக்கு நீ தான் அத்தாரிட்டியா? சரி, நீ வந்து வன்னியர்களுக்கு 3 கோடி பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் உனக்கு வாக்களிக்கிறாங்க? நீங்கள் எல்லாம் வன்னியர்கள் யாரை? வேறு கட்சியில் இருக்கிறவங்கன்னா, எங்களால் தான் திமுகவில் இவ்வளோ பேருக்கு மந்திரி கொடுத்தான், எங்களால் தான் திமுகவில் இவ்வளோ எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, அண்ணா திமுகவில் கொடுத்தாங்க, நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு யார்? அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்க? ஓட்டு கேட்கும்போது வேறு ஏதாவது இந்த இதுக்கு நீங்கள்லாம் எந்தெந்த கட்சியில் இருந்தாலும் கட்சி பார்க்காம வன்னியர்களுக்கு ஆதரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. தப்பு தானே? ஸோ இவர்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வந்து ஒரு வன்முறையாளர்களாக சித்தரிக்கப்பட்டு விட்டார்கள். இவர்களே வன்முறையாளர்கள் என்பது, வன்மத்தை கக்குகிறவர்கள் என்பது எல்லா சகோதர சமுதாயத்துக்கும் தெரிந்து விட்டது. ராமதாஸ் வளம் தான் நமக்கெல்லாம் வம்பு தும்பு தான் வரும்ன்றது வன்னிய மக்களுக்கு தெரிந்து விட்டது. வன்னியர் மக்கள்கிட்டே நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஆமாம், எல்லாரும் இவ்வளோ வழக்கு இருக்குது, இந்த வழக்கிலே வந்தவங்களாம் வேலைக்கு போக முடியுமா? போக முடியாது. யார் அரசு வேலைக்கு போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் அந்தந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கான்ட்ராக்ட் நன்னடத்தை சர்டிஃபிகேட் இருக்கணும். இவர் பேரில் வழக்கு இல்லை, இவர் ஹிஸ்ட்ரி ஷீட் இல்லை, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் வேலைக்கே போக முடியும். ஸோ இவங்களெல்லாம் வேகபான். இப்போ என்ன சொல்கிறார்? ஊமை ஜனங்கள் எப்படி போராடுவாங்கன்னு பாரு, நான் பண்ணுறேன், நான் இல்லைனா கோமரம் கட்டின்னு தான் சுற்றின்னு இருக்கணும். இதெல்லாம் எதுனா ஒரு நியாயமான பேச்சா? இவ்வளோ எல்லா சமுதாயத்துலேயும் இப்போ நிறைய பணக்காரன் இருக்கிறான், ஏழைங்க இருக்கிறாங்க. சரி, ரெண்டும் கலந்தது தான் எந்த சமுதாயம் எடுத்தாலும். இப்போ என்ன, நீங்கள் ஒரு 575 என்ஜினியரிங் காலேஜில் 200 கிட்ட வச்சுருக்கணும். யார்? வன்னியர் தானே வச்சுருக்காங்க. 27 மெடிக்கல் காலேஜில் 9 காலேஜ் வன்னியர் தானே வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் 1/3 மேலே வச்சுருக்குறாங்க. ஸோ ஏழைகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நீ என்ன செஞ்ச? நீ வளர்ந்த, நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஓடு போட்ட குடிசை வீடு முதலியார் வீட்டில் வாடகை இருந்தேன்.
நீ வந்து இன்றைக்கி எப்படி 1.25 ஏக்கர் நிலம் அவங்களது அந்த நிலத்துல தான் தைலாபுரத்தில் வந்து குத்தகைக்கு பயிர் வச்சு வருஷமான இவ்வளோ தரேன்னு சொல்லிட்டு பண்ணேன். இன்றைக்கி நீ மட்டும் கோட்டீஸ்வரன், உலக அளவில் இருக்கிற மிகப்பெரிய 2 லட்சம் கோடியெல்லாம் தாண்டின சொத்து வச்சுருக்கிற. ஸோ எப்படி வந்தது? நீ விவசாயம் பண்ணி வந்து எந்த வேலையும் செய்யலை, உன்னை லைசன்ஸும் ரத்து பண்ணி விட்டான். அப்போ இருக்கும்போது எப்படி? நான் கூட நிறைய இதில் கேட்டிருக்கேன், யார் ராமதாஸ் இந்த வந்து நீ விவசாயம் பண்ணி 1.25 ஏக்கரில் யார் அது லைசன்ஸு போன பிறகு அவர் எப்படி டாக்டர் ஆவார்? சரி, இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம கேட்குறோம். அவன் வந்து என்ன சொல்கிறாரு அவர் வந்து இந்த 1.25 ஏக்கரில் இத்தனை கோடிகள் சம்பாதிச்சு அந்த விவசாய டெக்னிக், இந்த நம்ம எல்லாம் விவசாய குடும்பம் தானே சொல்லி எவ்வளோ தூரம் கேட்குறோம். இப்போ அன்புமணி வந்து நான் டாக்டர் படிச்சுட்டு நல்லாம் அப்படின்ற ஒரு ஊரில் கிளினிக்கு எங்கே போய் வேலை செஞ்சார்? இந்த கல் குவாரியில் க்ரெஷர் இருக்குல்ல, அதில் அடிபட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து டீச்சர் ஓட்டுற வேலை. ஸோ இதெல்லாம் வந்து சொன்னால் சிரிப்பாக இருக்கும் சார். இவங்க என்ன பண்ணுறாங்க? பொய் சொல்கிறாங்க. அண்ட புழுகு, ஆகாச புழுகு. இந்த அன்புமணி அதை விட பெரிய புழுகு. இப்போ என்ன சொல்கிற? ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கொடுத்தது தப்பு கிப்புன்னு குதிக்கிறீங்க. நீ ஏதாவது கேட்டு வழக்கு போடு, எதை வச்சு வழக்கு போடு. இது வரல. ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, இந்த வன்னியர்களுக்காக பாடுபடுற அன்புமணியும் சரி, 10.5% தந்தை யார்? இவர் யார்? இது எப்படி வந்ததுன்னு யாராவது பேசுகிறாங்களா? இல்லை கோர்ட்டின் மூலமாக வந்ததுன்னா சொல்கிறாங்களா? நீதிமன்றத்தின் மூலமாக வந்தது சொல்கிறாங்களா? யாரும் சொல்லுவதில்லை. ஸோ இவங்க என்னென்னா, இவங்க தான் எது செஞ்சாலும் யாராவது இப்போ வந்து வலசை ரவிச்சந்திரன் தான் அந்த இதுக்கெல்லாம் பண்ணார். யார்? அருந்ததியருக்கு. அவரை பற்றி நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் கலந்துக்கினா நான் தான் உறுப்பினர். இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. எது என்ன ஒரு நியாயமாக இருக்குதா? சரி, அப்போ ஏன் நீங்கள் வன்னியருக்கு வாங்கி கொடுக்கல? நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோமா? அதை கேட்கும்போது கோபமாக கேட்டால் ஏன் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்றீங்க. தப்பாக இப்போ ராமதாஸ் மேலே 29 வழக்கு இருக்கிறது. இந்த 29 வழக்குகளுக்கு A1 அக்யூஸ்டு ராமதாஸ். நான் வந்து இதுவாக இருக்கும்பொழுது வாழப்பாடியார், வன்னியர் நாங்களாம் வந்து ஒரு புத்தகம் எழுதுகிறோம், மனம் திறந்த மடல்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அந்த புக்கை வந்து பிரிண்ட் அடிக்கிறோம். எங்கே வந்து பீட்டர்ஸ் ரோடில் அங்கே வந்து நடக்குது. அந்த ரோட்டில் அப்போ வந்து மேயர் வந்து ஸ்டாலின். அது எல்லாத்தையும் வந்து வேன் வச்சு எல்லாத்தையும் எடுத்து போய் கொளுத்திட்டாங்கல்ல. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த மேயர் வந்து பார்க்குறாரு. அங்கே இப்போ தமிழ்நாடு அந்த இதில் இருக்கிற எல்லா டெப்டி கமிஷனரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். A1 அக்யூஸ் ராமதாஸ் தான். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி A1 அக்யூஸ்டே 29 வழக்கு இருக்குது. நான் தொடுத்த வழக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து வரும்போது வரும். ஏன்னா இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக பிறகு தான் நடக்கும். அதுக்கு தேவைப்படும் போது ஒரு தூசு தட்டி எடுப்பார்கள். அப்போ தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க கட்சியை வந்து கொஞ்சம் முதல்ல, அதாவதுங்க இப்போ வச்சிருக்கிறது வன்னியர்கள்லாம் இல்லை, அது இருந்த பெருங்காய டப்பா இப்போ காலி ஆகிடுது. அதை திறந்து பார்த்தா அந்த இருந்த வாசனை கொஞ்சம் அடிக்குது. இப்போ அதை வச்சு தான் வண்டியை ஓட்டிருக்காங்க. அவங்க கூட இந்த ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ்ன்றது மாதிரி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த லீடர்ஸ்லாம் ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் விஷயம் தெரியாமல், இப்போது விரல் நுனியில் விஷயங்கள் இருக்குது, எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சிந்திக்கணும். நான் கேட்குறது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஏன்பா போராட்டத்துக்கெல்லாம் போகிறீங்க? நீங்கள் எதுக்கு போகிறீங்க? நம்ம தான் வாங்கி கொடுத்தாச்சு, அது இருக்குது, என்றைக்கா இருந்தாலும் வரப்போகுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வன்முறையில் மாட்டி வம்பு தும்பில் போயிட்டு எதுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை இழக்கிறீர்கள்? நீங்கள் அதுக்கு முன்னாடி போராட்டம் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி 25 பேர், இந்த பாப்பனப்பட்ட ரங்கநாத கவுண்டர்லேருந்து சிறுதொண்டமாதேவி தேசுங்க இராணுவ வீரர் வரல போய் பாருங்கள். உங்களுக்கு தெரியாதா? நான் புக்கே போட்டு லிஸ்ட்டே போட்டிருக்கேன். அந்த ஊடுங்களுக்கெல்லாம் போய் அவங்க நிலைமையை கதியை பாருங்கள். பார்த்து விட்டு நீங்கள் முடிவுக்கு வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதா இல்லையான்னு பாருங்கள். உங்களை ஊமஜனன்னு சொல்கிறான். ஊமஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று எவ்வளோ இதுவாக சூட்சமாக ஊடகமாக சொல்லி அரசை வந்து பயமுறுத்துகிற மாதிரி பேசுவது எந்த விதத்திலே நியாயம்? 10.5% ஒதுக்கீட்டு வந்து இந்த அரசு வந்து கொடுக்கணும் அப்படி கேளுங்க. அதுக்கு என்ன இதுன்றது பாருங்கள். அதுதானே நியாயம். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்வது வந்து என்பது என்ன வன்முறை? என்ன யார் வருவோம் போராட்டத்துக்கு? இது ஏற்கனவே நான் 87க்கு அப்புறம் அதையே வச்சுட்டு சும்மா குடுகுடுப்புக்கார மாதிரி வந்துடுச்சு, நல்ல காலம் பிறந்துச்சு, நீங்கள் எல்லாம் வந்துட்டால் உடனே வாங்கினது, அதெல்லாம் நடக்காது. நடப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. யாரும் வரவும் மாட்டாங்க. அது எப்படி வருவாங்க? ஒன்றா தெரியாதா? இந்த இளைஞர்கள்லாம் தெரியாதா? இப்போ யாரும் தான் போகிறது இல்லையே. ராமதாஸ் கூட்டாலே போகிறது இல்லையே. அப்படி மிஞ்சி யாராவது போனாங்கன்னா என்ன பண்ணுவோம்? மாதிரி சால்வுகளில் போத போனால் எங்கேயா துட்டு குடியா, அறக்கட்டளைக்கு பணம் வேணும், இது வேணும், அது வேணும், இதை தான் கேட்குறாங்க. அது பச்சையாக தெரியும். இப்போ கூட வந்து ஒன்றும் இல்லைங்க, அவர் வந்து 50 ஏக்கர் இதில் இருக்குது மாந்தோட்டம். இது மாங்குனி அப்படின்னா வளர்க்குறேன் கிளக்குறேன், இந்த இதில் காயும் காய்க்கல ஒன்றும் இல்லை, பூ பூக்கல. அதே மாதிரி அந்த பரசுராம வச்சுருக்கான் மொலசூர் பக்கத்தில். அதுக்கு அது வந்து அந்த துறை சார்ந்தவங்களாம் வர வச்சு இதை கட் பண்ண இது பண்ணால் அந்த அதிகாரிகளை கட் பண்ணி கொடுப்பாங்க. இது எடுத்துன்னு எனக்கு சால்வ் போகிறேன், எனக்கு காசு கொடுயான்னு கேட்குறான் அதிகாரிக்கிட்ட. அவன் எதுக்கு கூட்டு கேட்டு ஒரு இதுக்கு பண்ணுறதுக்கு? இந்த மாதிரி யார் வந்தாலும்
யார் தான் வராங்கன்னு கூட தெரியாது. எல்லாம் பணம் 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 பைத்தியமாக இருக்கிற மாதிரி. சரிங்கண்ணா. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம்.